தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை மரியா விஷன் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து ஒரு கிறிஸ்துமஸ் விழா வந்திருக்கிறது. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் விழா வாழ்த்துக்களை அன்போடு பண்போடு பாசத்தோடு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தனியாக, குடும்பமாக, சமூகமாக, சபையாக எல்லோரும் இணைந்து குடும்ப விழாவாக கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் கிறிஸ்துமஸ் விழாவாக இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கின்ற இறை வார்த்தையானது லூக்கா நற்செய்தி 2வது பிரிவு 1 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. லூக்கா நற்செய்தி பிரிவு 2 1 முதல் 14 வரை. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியோ என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினராக யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி உணர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரைத்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். கடவுளுக்கு உகந்தவர்களுக்கு அமைதி, கடவுளுக்கு ஏற்றவர்களுக்கு, கடவுளுக்கு பிடித்தவர்களுக்கு, கடவுளுக்கு விருப்பமானவர்களுக்கு, கடவுளுடைய திட்டத்தோடு இன்னும் செல்லக்கூடியவர்களுக்கு தான் அமைதி. வேறு யாருக்கும் அமைதி கிடைக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. எனவே மனிதராக பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்மை பொறுத்த மட்டில் கடவுள் மனிதனாக பிறந்தார், இயேசுவாக பிறந்தார் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அங்கு சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய யூதர்களுக்கு கடவுள் இயேசு இன்னும் பிறக்கவில்லை, இயேசு இன்னும் பிறக்கவில்லை. அவர்கள் இயேசுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். காத்து கொண்டிருக்கும் போதே சண்டை. அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. கடவுளுக்காக, இயேசுவுக்காக, மானுட மகனுக்காக, ஈசாவுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய யூதர்களை உலகம் முழுவதும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் போர்களையும் குழப்பங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையானவர்களே, கிறிஸ்துவனுடைய மானுட பிறவி மானிடத்திற்கு மதிப்பை கூட்டி இருக்கிறார். எனவேதான் இன்று நாம் மறைக்கல்வியில் மனித மைய மறைக்கல்வி என்று வைத்திருக்கின்றோம். மனித நேய மறைக்கல்வி, மனித மையம், மனிதன் மையமாகின்றான். பூமி மையமாக இருந்தது சொன்ன காலகட்டம் போய் சூரியன் மையமாக இருந்தது என்று காலகட்டம் வந்து இன்று பூமியும் சூரியனும் இணைந்து செல்லுகின்றன என்கின்ற அறிவிலை வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதனை மையமாக காண வேண்டும் என்று சொல்லுகின்ற சிந்தனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பானது நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. கடவுளை மையமாக பார்க்க வேண்டும், கண் காணாதவற்றை மையமாக பார்க்க வேண்டும், வானத்திற்கு மேலே இருக்கக்கூடியவற்றை பார்க்க வேண்டும், வானத்தை கடந்து இருக்கக்கூடியவர்களை பார்க்க வேண்டும், புலன்களுக்கு எட்டாதவற்றை பார்க்க வேண்டும், மையமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற சிந்தனைகள் மாறி இயேசு குழந்தையை மையமாக பார்க்க வேண்டும் என்று அந்த வானக தூதர்கள் வருகிறார்கள், இடையர்கள் வருகிறார்கள், 3 ராஜாக்கள் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானிகள் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே அந்த குழந்தை தான் மையம். மானுட பிறவி, கடவுளில் மானுட பிறவி. நம்பிக்கையினுடைய அடிப்படையில் கடவுள் மனிதனாக பிறந்தார். பல்வேறு காரியங்களை நாம் விவிலியத்திலிருந்து வாசித்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவைகள் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் மனிதனாக ஒரு மனித குழந்தை பிறந்திருக்கிறது. பிறக்கின்ற ஒவ்வொரு மனித குழந்தையும் இந்த சமூகத்திற்கு, இந்த உலகத்திற்கு, இந்த நாட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று.
ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு செய்தியோடு தான் இந்த உலகத்தில் பிறக்கிறது என்று சொல்வார்கள். என்ன செய்தி? கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்கிறார், இயற்கை இந்த உலகத்தை அன்பு செய்கிறது, இயற்கை இந்த சமூகத்தை அன்பு செய்கிறது, இயற்கை எல்லாவற்றையும் அன்பு செய்கிறது. புழுப்பூச்சிகளாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், மரம் செடி கொடிகளாக இருக்கலாம், வெண்மீன்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அன்பு செய்கின்ற, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு இயற்கை. அந்த இயற்கையினுடைய மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு இது பயங்கர வித்தியாசமான ஒன்று. எல்லாவற்றையும் நம்முடைய அறிவு கண்களோடு மட்டும் நாம் பார்த்து இதை புரிந்து கொள்ள முடியாது. எனவே தான் விசுவாசத்தின் ஒளி பெறுக என்று நாம் பாடல்களை பாடுகின்றோம். விசுவாசத்தின் ஒளி பெறுக, நம்பிக்கை. கண்ணால் காண முடியாத ஒன்றை ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகின்றோம். அறிவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நிறைய காரியங்களை நாம் காணவில்லை, ஆனால் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். காரணம், அறிவியல் அறிஞர்கள் ஆதாரத்தோடு சொல்லுகிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. அதுபோல விவிலியத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு அருமையான ஒரு செய்தியாக இருப்பதை பார்க்க. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்த, கடவுளுடைய மாட்சி, இயற்கையினுடைய மாட்சி, இயற்கையினுடைய அழகு. இப்பொழுதெல்லாம் மேலை நாடுகளில், குளிர் பிரதேசங்களிலே பனி படர்ந்திருப்பதை பார்க்கலாம். பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும், அழகாக இருக்கும். ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாக வறண்டு போய் குச்சி குச்சியாக இருந்த மரங்களிலெல்லாம் இன்று பனி பூத்திருப்பதை பார்க்கும். சாலைகளெல்லாம் பனி படலங்கள் இருப்பதை பார்க்க முடியும். வாகனங்களிலே, வீடுகளிலெல்லாம் பனி படர்ந்திருப்பதை பார்க்க முடியும். பனிமயமாக இருக்கும். இயற்கையின் அன்பு மயம், இயற்கையின் அழகு மயம், அழகு மயம். எனவே பனியும் அழகு, பூக்களும் அழகு, இலைகளை இழந்த மரங்களும் அழகு, அழகு, எல்லாவற்றிலும் அழகு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்று இந்த குளிர்காலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது நமக்கு இது குளிர்காலம் அல்ல, நம்முடைய பகுதியில் குளிர்காலம் அல்ல. ஆனால் ஆண்டவருடைய செய்தியானது நமக்கு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். காரணம், எஸ்ஐயா இறைவாக்கினர் அருமையாக 9வது பிரிவிலே சொல்லுகின்றார், கார் இருளில் நடந்த மக்கள் எல்லாம் பேரொளியை கண்டார்கள். சாதாரண ஒளி அல்ல, பேரொளியை கண்டார்கள் என்று எஸ்ஐயா 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக சொல்லியிருக்கிறார். பேரொளியை கண்டார்கள். காரணம், அந்த அடிமைத்தனத்திலே வாழ்ந்த மக்கள் ஒளிக்கீற்றை காணுகிறார்கள், வெளிச்ச புள்ளிகளை காணுகின்றார்கள், நட்சத்திரங்களை பார்க்கின்றார்கள். இவைகளெல்லாம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. எனவே பேரொளியாக வந்தது என்னவென்று சொன்னால், அந்த எசேயாவுடைய நம்பிக்கை நிறைவார்த்தனை. அந்த தாவீதினுடைய அந்த வேரிலிருந்து ஒரு துளிர் கிளம்பும். அந்த கிளம்புகின்ற துளிரானது உலகத்தையே, சமூகத்தையே, நாட்டையே துளிர்விக்கின்ற, ஒளிர்விக்கின்ற ஒன்றாக இருக்கும். எனவேதான் ஒளியாக பிறக்கின்றார் ஆண்டவர் இயேசு. அந்த ஒளியை காண வேண்டுமென்றால், ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உன்னதமான மனம் வேண்டும், மனம் இருக்க வேண்டும். அந்த மனம் இருக்கின்றவர்களுக்கு தான் மாட்சி கிடைக்கும். மனம் இருக்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, தொடக்க காலத்திலே வரலாற்றை படிக்கின்ற பொழுது, அவன் கையை கொண்டு சண்டை போட்டான், கற்களை கொண்டு சண்டை போட்டான், மரங்களை தடி வைத்து சண்டை போட்டான், பிறகு போர் கருவிகளை கண்டுபிடித்தான், போர் விமானங்களை கண்டுபிடித்தான், ராக்கெட்டுகளை கண்டுபிடித்தான், ட்ரோன்களை கண்டுபிடித்தான். பயங்கரமான ஒன்று. நாட்டில் இருந்து கொண்டே அங்கே இயக்கலாம், சந்திராயனை இயக்கிறது மாதிரி இயக்கலாம், அந்த அளவுக்கு கண்டுபிடித்து விட்டான். இப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் நாட்டுக்காரன் அந்த பாலஸ்தீனர்களை வெளியேற்றுவதற்காக அவர்கள் உருவாக்கிய சுரங்கங்களிலே உப்பு தண்ணீரை செலுத்தி சண்டை போடுகிறார்கள். உப்பு தண்ணீர் கடலிலிருந்து பம்ப் பண்ணி கடல் நீரை இந்த சுரங்கங்களில் அனுப்பி அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக. யார் வெற்றி போகிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. அப்படியும் சண்டை போடுகிறார்கள். விஷ மருந்துகளை தூவி சண்டை போடுகிறார்கள், விஷ காற்றை அனுப்பி சண்டை போடுகிறார்கள். எப்படி ஏற்றுக்கொள்வதென்றே நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அமைதி வேண்டுமென்றால் அவர்களுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும், இயற்கைக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும், இயற்கையினுடைய வழிநடத்தில் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இயற்கையினுடைய வளர்ச்சியில் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அமைதி என்று சொல்லக்கூடியது வேண்டுமென்றால் இயற்கையினுடைய அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும்.
வெள்ளப்பெருக்கினால் நிறைய பேர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று பத்திரிகைகளை வாசிக்கின்றோம். ஏன் பாதிக்கப்பட்டார்கள் என்றால், சேரிகளிலே வீடுகளை கட்டியவர்கள், பள்ளத்தாக்குகளிலே வீடுகளை கட்டியவர்கள், பள்ளமான இடத்துல வீடுகளை கட்டியவருடைய இல்லங்களை சூழ்ந்து தண்ணீர் நிற்கிறது. விடமாட்டோம், எங்கு விடமாட்டோம் என்று சொல்லுகின்ற அடிப்படையில் தண்ணீர் சுற்றி சூழ்ந்து நிற்பதை பார்க்கிறோம். ஒரு இடத்துல ஒரு ரயிலானது நிறுத்தப்பட்டிருக்கிறது, அதை எடுக்க முடியாது. எனவே ஹெலிகாப்டரில் போய் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டிலே வாசிக்கின்றோம், பத்திரிகைகளிலே வாசிக்கின்றோம். ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்? சந்திராயன் அனுப்பக்கூடிய, ராக்கெட் விடக்கூடிய, ட்ரோன்ஸ் அனுப்பக்கூடிய புத்தியுடைய மனிதனுக்கு எங்கு வீடு கட்ட வேண்டும் என்று தெரியவில்லையே. லஞ்சம் கொடுத்து ஊழல் செய்து மனிதர்கள் வீடுகள் கட்டக்கூடாது என்ற இடங்களிலே வீடுகளை கட்டி உயர்த்தி அதிலே குடியமைப்புகளை ஏற்படுத்தினார்கள். எனவே இன்று அந்த இருப்புகளை சுற்றி வெள்ளமானது சூழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அணைகள் உடைத்து கொண்டு செல்வதை பார்க்கின்றோம். காரணம் ஊழல், சரியான பராமரிப்பு இல்லை, சரியான திட்டமிடுதல் இல்லை. முன்பெல்லாம் காமராஜர் போன்றவர்கள் எல்லாம் தண்ணீரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக நிறைய வாய்க்கால்களை வெட்டினார்கள். ஆக்வாடக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆக்வாடக்ஸ் நிறைய கட்டினார்கள். வளர்ந்த நாடுகளில் எல்லாம் இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். நீர் மேலாண்மை என்று சொல்லக்கூடியது, நீர் மேலாண்மை செய்வதற்கான அறிவு தமிழகத்தில் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லையா? இருக்கிறது. ஆனால் லஞ்சம் ஊழல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற சிந்தனை இருந்தால், அந்த மனம் இருந்தால் நிச்சயமாக இவைகளை எடுத்து செல்ல முடியாது. இந்த திட்டங்களை, பெரிய திட்டங்களை எடுத்து சொல்ல முடியாது. அப்போ நினைத்து பாருங்கள், காமராஜர் பல்வேறு அணைகளை கட்டியிருந்தார், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ துன்பப்பட்டிருப்பார் என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நல்ல மனம் உருவாக வேண்டும். ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு நிறைய வாழ்க்கையுடைய சிறப்பாக அமைய வேண்டும். பிறந்திருக்கின்ற குழந்தைகளை கொல்லுகின்ற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். பாலஸ்தீன குழந்தைகளை குறிவைத்து தாக்குகின்ற, மருத்துவமனைகளிலே தாக்குகின்ற, இஸ்ராயல் போர் வீரர்களை, போர் விமானங்களை கொண்டு வீசுகின்ற கருவிகளை எல்லாம் நாம் எதிர்க்க வேண்டும். இஸ்ராயலை எதிர்க்க வேண்டும். உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள், நல்ல மனம் படைத்தவர்கள், அமைதிக்காக இயங்குகின்றவர்கள் இஸ்ராயலை எதிர்க்கின்றார்கள். தலைவர் எதிர்க்கப்படுகின்றார், போர் தளபதிகள் எதிர்க்கப்படுகின்றார்கள். அதனுடைய அரசியல் பின்புலத்தில் இருந்து உதவி செய்கின்ற ஜோ பைடன் எதிர்க்கப்படுகின்றார். கனடா போன்ற நாடுகள் எதிர்க்கப்படுகின்றன. முதலாளித்துவ நாடுகள் எப்படியாவது மனிதனுடைய இரத்தத்தை உறிஞ்சி பணத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற தலைவர்கள் எதிர்க்கப்படுகின்றார்கள். நம்முடைய நாட்டிலும் அப்படித்தான். பணம் உருவாக்க வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்டுக்கட்டாக, கொத்து கொத்தாக மனிதர்களை கொல்லுவதற்கு தயாராகின்ற அரசியல்வாதிகள் எதிர்க்கப்பட வேண்டும். அதற்குத்தான் இந்த குழந்தை, இந்த குழந்தையினுடைய பிறப்பு நம்முடைய வாழ்வினுடைய சிறப்பாக அமைய வேண்டும் என்றால், இது எதற்காக பிறந்தது, ஏன் பிறந்தது, ஏன் ஒரு சமூகத்தில் பிறந்தது, அது என்ன செய்தது, என்ன போதித்தது என்பதையெல்லாம் இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய மரியாவிஷன் நண்பர்களே, அன்பர்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, மரியாவிஷன் கொடுக்கின்ற செய்திகளை கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம். நம்முடைய நண்பர்களுக்கு மரியாவிஷனை அறிமுகம் செய்வோம். அவர்களை நம்முடைய குழுவிலே, குடும்பத்திலே சேர்த்து கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேளையில் மரியாவிஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற பெரியவர்கள், பெற்றவர்கள், அருட்சகோதரிகள், அருள் பணியாளர்கள் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்தரலாம். உடல் உள்ள ஆன்மீக நலன்களையும், எல்லா வாய்ப்புகளையும், மகிழ்ச்சியும், அமைதியும் இவர்களுக்கு கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்றும், கிறிஸ்துமஸ் விழா இவருடைய குடும்பங்களில் மகிழ்ச்சியும் சமாதானத்தை நிறைவாக கொண்டு வர வேண்டும் என்றும், அதற்கான ஆசுவாதங்களை தர வேண்டும் என்றும், உலக மக்கள் அனைவரும் அமைதியோடு வாழ வேண்டும் என்றும் அதற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லோரையும் ஆசுவைத்து வழி நடத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமேன்.